கோவை அடுத்த கள்ளிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் வண்ண கோலமிட்ட மைதானத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து அசத்தலாக ஒயிலாட்டம் ஆடினர். தமிழகத்தின் நாட்டுப்புற கலைகளில் பிரதானமானது ஒயிலாட்டம். இக்கலையை கோவை உள்பட கிராமந்தோறும் வளர்க்க சிம்மக்குரல் ஒயிலாட்ட கலைக்குழு சார்பில் 5 வயது குழந்தைகள் துவங்கி பெரியவர்கள் வரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வருகின்றனர். இதனில் இவ்வாறு பயிற்சி பெற்ற ஒயிலாட்ட கலைஞர்களின் அரங்கேற்ற விழா கள்ளிப்பாளையம் ஆவரங்காட்டு மாரியம்மன் கோவில் மைதான வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. கலைக்குழுவின் தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் அன்னூர், கோவில்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள ஒயிலாட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் திருமுருகநாத சுவாமி, திருமடம் சுந்தரராச சுவாமிகள், இயற்கை வேளாண் விஞ்ஞானி அரிமா டாக்டர் மயில்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை துவக்கி வைத்தனர். வண்ண கோலமிட்ட மைதானத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கிராமிய கலை பயிற்சி பெற்றவர்கள் இணைந்து கலைக்குழுவின் ஆசிரியை செல்வி தன்யா சிவசாமி ஒருங்கிணைப்பில் கூடி நின்று ஒயிலாட்டம் அரங்கேற்றம் நடத்தியது கூடியிருந்தவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. கிராமிய கலை குறித்து ஒயிலாட்டம் ஆடி இளைய தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் சிம்மக்குரல் ஒயிலாட்ட கலைக்குழுவின் நாட்டுப்புற பாடல்கள் பம்பை இசையுடன், முளைப்பாரி ஒயிலாட்ட சீர்வரிசையுடன் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த ஒயிலாட்ட கலைக்குழு ஆசிரியர், சிம்மக்குரல் கலைக்குழு ஆசிரியையாக இருக்கேன். சிம்மக்குரல் கலைக்குழு ஆசிரியையாக இருக்கேன். இப்போ வந்துட்டு சிம்மக்குரல் கலைக்குழு ஆசிரியர் இது 3வது அரங்கேற்றம் கள்ளிப்பாளையம் கிராமத்தில் நடக்குதுங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு காலப்பட்டி, பெத்தநாயக்கம்பாளையம் கிராமம்ல நடந்துச்சு. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட பெரியோர் வரை பங்கெடுத்து கொள்கிறாங்க. இதில் எல்லாருமே வந்து சிம்மக்குரல் கலைக்குழு என்ற பெயர் பெற்று தான் நாங்கள்லாம் வெளியே போகிறோம். எங்களுக்கு பம்பை இசை கலைஞராக வந்துட்டு திரு செல்வம் குழுவினர் இருகூர்லேருந்து வராங்க. அவங்க எப்பொழுதும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு மயில்சாமி லைன் PMJF திரு மயில்சாமி அவர்களும் வந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா சுவாமிகளும் வந்திருக்காங்க. இந்த சிம்மக்குரல் கலைக்குழுவில் நாங்கள் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த கலையை வளர்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த சிம்மக்குரல் கலைக்குழுவுக்கு என்றைக்கு உண்டுன்னு சொல்லி, இந்த கலையை வளர்த்துறதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்குமே இருக்குன்னு சொல்லி, இந்த கலையை ஐயா சொன்ன மாதிரி இந்த கிண்ண சிதையை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சு எல்லாத்துக்கூட இணைந்து பண்ணுவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.